வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்பதாக அளித்த வாக்குறுதியை பிரதமர் மோடி நிறைவேற்றாதது ஏன் என்று ஜேஎன்யூ மாணவ சங்க தலைவர் கன்யாகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். தேச விரோத வழக்கில் கைது செய்யப்பட்டு 3 வாரங்கள் சிறையில் இருந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவர் கன்னையாகுமார் நேற்று திகார் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்து வெளிவந்த கன்னையாகுமாருக்கு அங்கு கூடியிருந்த அவரது ஆதரவாளர்கள் உற்சாகமாக கோஷம் எழுப்பி வாழ்த்து தெரிவித்தனர். அதே வேளையில் ஜேஎன்யூ வளாகத்திலும் உற்சாக கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய அவர், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் திட்டமிட்ட தாக்குதல் என்று குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழக அமைப்புகளை ஒடுக்குவதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ரோஹித் வெமுலாவின் தற்கொலைக்கு நீதி கிடைக்கும் தொடர்ந்து போவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் மோடி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் கன்னையாகுமார் குற்றம் சாட்டினார்.